வணக்கம், வெல்கம் டு மாம்ஸ் நெஸ்ட். என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா நான் மாடுலர் கிச்சன் அண்ட் கிச்சன் சைஸுமே வந்து சின்னதாக தான் இருக்கும். என்னோட கிச்சனில் மண் பாத்திரம், சில்வர் பாத்திரம், அப்புறம் கண்ணாடி பாட்டில்ஸ் தான் இருக்கும். இது மூணும் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங்கில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் அண்ட் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ நான் கொஞ்சம் வேகமாக தான் சமையல் வேலையெல்லாம் பார்ப்பேன். நம்ம சமைக்கும்போது சில பாட்டில்ஸ் எல்லாம் வந்து பொருட்கள் தீர்ந்துடும் இல்லையா? அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் 2 நாளுக்கு என்னென்ன பாட்டில்ஸ் தீர்ந்துருக்குன்னு பார்த்து எடுத்து தனியாக வச்சுருவேன். இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அன்வான்டாக நிறைய பாட்டில்ஸ் வந்து இடத்த அழைச்சிட்டு இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறேன். மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்த உடனே கொஞ்சம் பெரிய பெரிய பாட்டிலாக பார்த்து போட்டு வைப்போம். அந்த பாட்டில்ஸ்லாம் டெய்லி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ரொம்ப குறைவான ஐட்டம்ஸ் இருக்கும். பாக்கெட்ஸில் வாங்குகிற ஐட்டம்ஸ்லலாம் தேவையானது போக மிச்சம் மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாட்டில்ஸாக வச்சுருப்போம் இல்லையா? அந்த பாட்டில்ஸில் போட்டுட்டு பெரிய பாட்டில்ஸை எடுத்துருவாங்க இருந்து. ஸோ இடம் வந்து நமக்கு ஆக்குப்பை பண்ணாமல் இருக்கும். இந்த குறைஞ்சி வந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து கண்ணுக்கு நேரில் பார்க்கும்போதே எடுக்கிற மாதிரி இடத்துல வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த கொஞ்சமாக இருக்க ஐட்டம்ஸை முதல்ல எடுத்து தீர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த நம்ம பீங்கான் ஜாடிலாம் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா? அதெல்லாம் வந்து நிறைய பொருள் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருள் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வாரத்தில் ஒரு 2 நாள் அப்படியே ஒரு நல்ல துணி எடுத்து ஈரம் பண்ணி அதை தொடச்சி விட்டுருவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நல்ல பளபளன்னே இருக்கும். எல்லா ஜார்ஸுமே ஒரே நாளில் துடைக்கிறது இல்லை. ஸோ எப்பப்பெல்லாம் எந்தெந்த ஜாடி யூஸ் பண்ணுறோமோ அப்போ அதை வந்து உடனே வந்து வைப் பண்ணி விட்டுறது. இப்படி பண்ணுறதுனால எனக்கு ஜாடி எல்லாம் ரொம்ப அழுக்கு படியாத மாதிரியே இருக்கும். அதே மாதிரி துவரம் பருப்பு, உளுந்து இதெல்லாம் 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கிட்டு வரோம் இல்லையா? அதெல்லாம் பெரிய ஜாடியில் போட்டு வச்சுட்டு சின்ன சின்ன டப்பாக்களில் இது மாதிரி போட்டு வச்சுக்குவேன். இது பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து சைவ உணவுகளாக சமைக்கிறதுனால சீக்கிரமே தீர்ந்துடும். இந்த மாதிரி ஜாடியுமே பார்த்திங்கன்னா ஒரு 1 இல்லை 2 தடவை வந்து அப்படியே கொட்டி ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் 3rd டைம் வந்து வாஷ் பண்ண வச்சுருவேன். இட்லி அரிசி இந்த மாதிரி மற்ற ட்ரெடிஷ்னல் ரைஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 kg 2 kg தான் வாங்குவேன். அது போடுறதுக்கு தேவையான மாதிரி டப்பாக்களில் போட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் தீர்ந்து போனதுக்கப்புறம் மாற்றிடுவேன். மளிகை பொருட்கள் அடுக்கும்போது பார்த்திங்கன்னா மசாலா எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு வெஜ்ஜு சாதம் செய்கிறோம், பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குண்டான மசாலா ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஸ்வீட் பண்ணுறோன்னா அதுக்கு தேவையானதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். இந்த மாதிரி நான் செப்பரேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்குவேன். பயறு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பயரெல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். அரிசி வெரைட்டி அப்படின்னா அரிசி வெரைட்டி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். அதே மாதிரி இப்போ பெரிய பெரிய ஜாடியில் ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டு வந்து உடனே போட்டு வைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாட்டில்ஸில் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு பெரிய பாட்டில்ஸ்லாம் வந்து ஸ்டோரேஜ்க்குன்னு தனியாக எடுத்து வச்சுருவேன். எவ்ரிடே வெசல்ஸ் வாஷ் பண்ணுறோம் இல்லையா? அந்த டைமில் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நைட்டில் வாஷ் பண்ணும்போது நல்லா கிச்சனை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சிங்க்கையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவேன். டேப் கூட பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு தடவை ஒரு தேய்ச்சி விட்டுருவேன். இப்படி பண்ணுறதுனால கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். டேப்பில் கூட தண்ணி கரை எதுவுமே இருக்காது. அண்ட் இந்த சிங்க்கும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாகவே இருக்கும். இப்படி ரெகுலராக பண்ணுறதுனால நம்ம தனியாக வந்து மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ டெய்லி வந்து இது ஒரு டெய்லி ரொட்டீனாக வச்சுட்டு இருந்தாலே நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டோரேஜெல்லாம் வச்சுருந்த இந்த சின்ன சின்ன சில்வர் டப்பாக்கள்லாம் வந்து தீர்ந்துருச்சுன்னா எடுத்துருவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் வாரத்தில் வந்து ஒரு 2-3 டப்பா வந்து எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஈவினிங்கில் வந்து நம்ம இந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறோம்ல, அந்த டைமில் வந்து எடுத்து போட்டு துலக்கிடுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 அப்படி தான் கிடைக்கும். ஸோ வாரத்தில் ஒரு 2-3 டப்பா தான் துலக்குறோம் அப்படின்னும்போது நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. நம்ம எப்படி சாமான் தேய்க்கிறோமோ அதே மாதிரி ஸ்டவ்வையுமே பார்த்திங்கன்னா சமையல்லாம் முடித்து அன்னைக்கு நைட்டு ஒரு தடவை க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ரொம்ப பெரிய க்ளீனிங் ஒர்க்கெலாம் இருக்காது. ஜஸ்ட்டு லைட்டாக நம்ம அந்த சோப் நூரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட உடனே க்ளீன் ஆகிடும் என்னோடய ஸ்டவ்வு. இப்போ நிறைய கிளாஸ் டாப்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலி நான் இந்த ஸ்டவ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய ட்ரெண்டிங் மாடல்ஸ்லாம் இருந்துச்சு. பட் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சில்வர் டாப்பில் இருக்க மாதிரி தான் எனக்கு வேணும்னு கேட்டு தான் இந்த ஸ்டவ் வாங்கினேன். இந்த ரிங்கெல்லாம் போடுறோம் இல்லையா, இந்த பிளேட்டெல்லாம் இது கூட பார்த்திங்கன்னா டெய்லியுமே வாஷ் பண்ணிவிடுவேன். சாப்பாடு ஏதாவது பொங்கியிருக்கும், குழம்பு ஏதாவது கொதித்து ஊற்றிருக்கும், அதனால அதை நான் இம்மிடியட்டாக வாஷ் பண்ணிவிடுவேன். முக்கியமான விஷயமே கிச்சனில் இருக்க மிக்ஸி தான். இந்த மிக்ஸியை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஏதாவது தெரிச்சு அடிச்சிடுச்சு அப்படின்னா உடனே தொடச்சிடுவேன் ஒரு ஈரத்துணி வச்சு. அப்படி இல்லை நம்ம ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவையோ ஒரு ஈரத்துணி எடுத்து அதை நல்லா தொடச்சி விட்டுருவேன்.
மிக்ஸியை டேரெக்டாக அப்படியே ஃப்ளோரில் வைக்காமல் ஒரு ஃபோம் ஷீட் வச்சு அதுக்கு மேலே தான் வச்சுருப்பேன். ஏதாவது சிந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோம் ஷீட்டில் சிந்திடும். அதை அப்படியே எடுத்து வாஷ் பண்ணிட்டா க்ளீன் ஆகிடும். அந்த ஷீட் காஞ்சதும் அதுக்கப்புறம் அது மிக்ஸி கடியில் வச்சுருவேன். மேலே மட்டும் வந்து தொடச்சி விட்டால் சரியாக இருக்காது. கொஞ்சம் அதோட கீழ் பக்கமும் வந்து அந்த பாட்டம்லேயும் வந்து எடுத்து திருப்பி பார்த்து நம்ம தொடச்சிட்டோம்னா நல்லா க்ளீனாகவே இருக்கும். அதே மாதிரி மிக்ஸி லொக்கேட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா எனக்கு கவுண்டர் டாப்பில் 2 இடத்துல பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் நான் அந்த 2 இடத்துல கொடுத்துருக்க பாயிண்ட்டில் ஃப்ரண்ட்டில் இருக்க பாயிண்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இருக்க பாயிண்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன். கெட்டில் யூஸ் பண்ணாலும், கிரைண்டர் யூஸ் பண்ணாலும், மிக்ஸி யூஸ் பண்ணாலும் அந்த செகண்டில் இருக்க பாயிண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க பாயிண்ட்டில் வச்சோம்னா ஏதாவது தெரிச்சு அடித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணி தள்ளி விட்டுறலாம். இந்த பக்கமாக தண்ணி ஈஸியாக போயிடும். பட் நான் அந்த இடத்துல வைக்கிறது இல்லை. ஏன்னா அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுட்டோம்னா ஸோ அந்த ஹீட்டுனால் மிக்ஸியில் வேறு எந்த ப்ராப்ளமும் ஆகக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒயரெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு வச்சுருப்போம். அது வந்து எதுவும் நெருப்பில் எதுவும் பற்றக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் சேஃபாகவே எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த பக்கம் வச்சாலும் ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. ஏதாவது செஞ்சிச்சுன்னா கூட அப்படி ஈஸியாக கழுவி விட்டு போயிடலாம். நான் வீட்டில் செக்கு எண்ணெய்லாம் ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பாட்டில்ஸ் தான் ஸ்டோர் பண்ணுறேன். 2 லிட்டர் பிடிக்கும். இதில் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் 3யும் யூஸ் பண்ணுவேன். இது ஏன் நான் கண்ணாடி பாட்டிலில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எண்ணெய் இருக்குது அப்படின்றது சட்டன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். காலையில் 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சனுக்குள்ளே நிற்க முடியாது. சன்லைட் நல்லா உள்ளே வரும், நல்லா சுளீர் நடிக்கும். அந்த டைமில் வந்து இந்த பாட்டில்ஸில் இருக்க ஆயில் மேலே சன்லைட் பட்டுச்சுன்னா ஸோ எந்த ஜெர்ம்ஸும் ஃபார்ம் ஆகாமல் நல்லாயிருக்கும். இது வந்து ரெகுலராக அது சன்லைட் படுற மாதிரி வைக்க மாட்டேன். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை சன்லைட் படுற மாதிரி வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவேன். இந்த பாட்டில்ஸ் எம்டி ஆனதும் வாஷ் பண்ணும்போதும் கூட பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி கீழே ஊற்றிட்டு சன்லைட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ எந்த எண்ணெய் சிக்கு வாசனையும் அடிக்காது. சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் ரெகுலராக மார்னிங்கில் ஏதாவது ஒரு ட்ரிங்க்கு கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸஸில் ஊற்றி கொடுக்கும்போது அது கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ அந்த கலருக்காகவே இவங்க வாங்கி குடிச்சிருவாங்க குழந்தைங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கெல்லாம் சின்ன உரல் வாங்கி வச்சுருப்போம்ல, அந்த உரல் பார்த்திங்கன்னா நல்லா கார்னரில் எடுத்து வச்சுருவேன் கிச்சனில். குழந்தைங்க கைக்கு, அதுவும் முக்கியமாக ஜனனி கைக்கு எட்டாத அளவுக்கு தூரமாக எடுத்து வச்சுருவேன். இப்போ இது பார்த்திங்கன்னா எனக்கே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். நான் எடுக்கணும்னு நினச்சாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையை நீட்டி எட்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக இந்த பிளேஸில் வச்சிடுறது. மார்னிங்கில் குக்கர் யூஸ் பண்ணும்போது அவசர தேவைக்கு நம்ம தேடுறது வெயிட்டு தான். அந்த வெயிட்டு பாத்திரம் துலக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது எடுத்து வச்சுட்டோன்னா தேட வேண்டியதாகிடும், டென்ஷன் ஆகிடும். அதனால் அந்த வெயிட்டு, அப்புறம் இட்லி பாத்திரத்துக்கு மூடுவோம் இல்லையா, அந்த ஒரு சின்ன லிட்டு மாதிரி அந்த கேப்பு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு மூடி பத்திரமா எனக்கு எங்கே நல்ல ஞாபகம் இருக்குமோ அந்த இடத்துல வச்சுருவேன். முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரே மாதிரி ஐட்டம்ஸாக ஒரே இடத்துல வைப்பேன் அப்படின்ட்டு. இப்போ பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே இந்த பருப்பு இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்ட்டு தெரிகிற மாதிரி வச்சுக்குவேன். அதே மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸஸ்லாம் வந்து இப்படி போட்டு வச்சுட்டேன்னா இது ஈஸியாக வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெகுலர் யூசேஜுக்கும் சரியாக இருக்கும். ஹனி, கற்கண்டு இதெல்லாம் வீட்டில் இருக்கும்போது நான் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரோம் அப்படின்ற டைமில் குழந்தைங்க அவங்களாம் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அப்போ வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா மாதிரி கொஞ்சம் கிட்ட இருக்க இடத்துல பார்த்து வச்சுருவேன். நமக்கு அடிக்கடி தேவைப்படக்கூடிய மஞ்சள், பெப்பரு, சுக்குத்தூள் இதெல்லாம் வந்து கைக்கு பக்குவமாக இருக்க மாதிரி வச்சுருவேன். அதே மாதிரி அஞ்சரை பெட்டியில் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு இம்பார்ட்டண்ட்டாக எது எது தேவையோ அதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுருவேன். நம்ம இப்போ உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பொரியலுக்கெல்லாம் தேவைப்படும். ஸோ அந்த நேரத்தில் பெரிய பாட்டில்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு கஷ்டப்பட வேண்டாம்னு அது மாதிரி வச்சுருவேன். தேவையில்லாத பாட்டில்ஸ் எல்லாம் அப்பப்போ எடுத்துறதுனால எனக்கு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். மிக்ஸி ஜார்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதோட லிட்டை போட்டு எடுத்து வச்சுருவேன். அப்போ காலையில் மூடி தேட வேண்டிய வேலை இருக்காது. இந்த ஜார்ஸ் எல்லாம் வந்து நான் தினமுமே யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால மூடி போட்டால் ஏதாவது வாசனை வந்துடுமா அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை, நல்லாவே இருக்குது. மிக்ஸி ஜார் இருக்க இடத்துல இது ஏன் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ நான் வச்சுருக்க டைரெக்ஷனில் வைக்க மாட்டேன், ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைப்பேன். பிகாஸ் நம்ம வந்து இந்த டைரெக்ஷனில் வைக்கும்போது டேரெக்டாக கை வச்சு எடுக்கும்போது கட்டரில் கை வச்சுருவோம். பெரிய நைஃபு, தேங்காய் எடுக்கிறது, கத்திரிக்கோல் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்கோல் வந்து காலையில் எடுத்து வச்சுட்டு போனேன். அதுக்குள்ளே ஜனனி எடுத்து அவள் என்னமோ விளையாடிட்டு இருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதனால குழந்தைங்க கைக்கு எட்டாமல் இருக்கணும், அது இருக்க இடம் தெரியக்கூடாதுன்றதுனால இது மாதிரி மூடி போட்டு வச்சுருவேன். இது மூடி போட்டு எடுத்து வச்சிட்டேன்னா அவங்களுக்கு அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர், நைஃப் எல்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நமக்கே வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக கையை எடுத்துட்டோம்னா கையில் கட் ஆகிடும். அதனால் இதெல்லாம் வந்து வெளியில் ஓப்பனில் வைக்க முடியாதுன்றதுனால இப்படி வச்சுருக்கேன்.
டெய்லி எடுத்துகிட்டு டக்கு டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறதுனால இந்த மாதிரி இருக்குது. பட் இதே வந்து நமக்கும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பாக இருக்க பிளேட்லாம் வந்து அடியில் வச்சுட்டு கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் இருக்க பிளேட்லாம் மேலே வச்சோம்னா, நம்ம சட்டுன்னு கையை விட்டு ஞாபகம் மறதியாக உள்ளே விட்டுட்டோம்னா, அந்த மாதிரி எதுவும் நம்மளுக்கும் வந்து இன்ஜுரி ஆகாமல் இருக்கும். சேம் டைம் வந்து நம்ம எதையும் தேடிட்டு இருக்க வேண்டிய வேலை இருக்காது. அதனால் இது மாதிரி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆப்பிள் கட்டர் வைக்கும்போது இந்த டைரெக்ஷனில் வைக்கவே கூடாது. இதை கழுத்து போட்டு இப்படி தான் வைக்கணும். பிகாஸ் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அப்படியே கை வச்சு இப்படி எடுக்கும்போது டைரெக்டாக அந்த பிளேடில் கை பட்டுரும். ஸோ அது ஷார்ப்பாக இருக்கும். அதனால் இப்படி திருப்பி வச்சு எடுத்தோம்னா, நம்ம எடுக்க வந்தாலும் நம்ம கைக்கு அந்த ஹேண்டில் தான் கிடைக்கும். இந்த ஸ்பூன் ஸ்டாண்டில் அடியில் எப்போவுமே இது மாதிரி சின்ன சின்ன துண்டு பேப்பரை போட்டு வச்சோம்னா, ஏதாவது அழுக்கு பட்டுச்சு அப்படின்னா கூட அந்த பேப்பரை தூக்கி போட்டுடலாம். ஏன்னா இதுக்குள்ளே க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, மேல் பக்கம் நம்ம சாப்பிட்ற பக்கம் இருக்க மாதிரியும், அடி பக்கம் வந்து கீழே இருக்க மாதிரியும் இருக்கணும். நம்ம கை பிடிக்கிற பக்கத்தை மேலே வச்சுட்டோம்னா இது என்ன ஸ்பூனுன்றது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். குழந்தைங்க அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபோர்க்கெல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா டேரெக்டாக எடுக்கும்போது கையில் இந்த ஃபோர்க் வந்து குத்திடும். அதை மட்டும் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சிடணும். இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த ஸ்பூன்ஸு, இதெல்லாம் ஃபோர்க்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி டெய்லி நம்ம யூசேஜுக்கு இருக்கு இல்லையா, ஸ்கூலுக்கு லஞ்சுக்கெலாம் கொண்டு போகிறது, அந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து இப்படி வச்சிடுறேன். அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து எந்த டைரெக்ஷனில் வைக்கலான்னு பாருங்களேன். இப்போ நம்ம இது மாதிரி நம்ம மேல் பக்கம் அடி பக்கம் கையில் பிடிக்கிற பக்கத்தை மேலே வச்சுட்டோம்னா எடுக்கும்போது அது மிஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த மாதிரி பக்கத்தை வச்சு நம்ம எடுக்கும்போது நம்ம கைக்கு கம்ஃபர்டபுளாக வந்துடும். இதையும் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஸ்டாண்டு மட்டுமே எப்போவுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கைக்கு எட்டுற இடத்துல தான் இருக்கும். ஜனனியும் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பியூரிஃபையர் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி கிச்சனில் சமைக்கும்போது சட்டுன்னு கை தொட்டு எடுத்துருவோம். ஸோ அந்த கரெல்லாம் ஒட்டிடும். அதே மாதிரி தண்ணி பிடிக்கும்போது அதை தெரித்து வேறு அடித்து வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து டெய்லி நம்ம அந்த மார்னிங்கில் ஒரு 10 மினிட்ஸ் கிச்சன் க்ளீன் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த டைமில் ஒரு துணி எடுத்து தொடச்சி விட்டுட்டா அந்த மாதிரி அழுக்கு எதுவும் இருக்காமல் க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம மண் சட்டிலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு இது பிரிமனைன்னு சொல்லுவாங்க. அந்த பிரிமனை எடுத்து வைக்கும்போது எங்கேயாவது வச்சுட்டோம்னா தேடுவோம். ஆனால் இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கை கிட்ட வச்சுக்கிட்டோம்னா அந்த தேடுற வேலை இருக்காது. அண்ட் இப்போ எம்டி பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம எம்டி பாட்டில்ஸாக இருக்குன்னு எங்கேயாவது கையில் வச்சுட்டு எடுத்து கீழே வச்சுட்டு போயிட்டோம்னா இவங்க குழந்தைங்க இருக்க வீட்டில் எடுத்து விளையாடிடுவாங்க, கை மிஸ் ஆகி கீழே விழுந்துடும். இது நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் கரையை அது மாதிரி கொஞ்சம் பிசு பிசுப்போடு இருக்கும் பழைய பாட்டில்ஸு. அதை வந்து நம்மளை தூக்கும் போதே கீழே போட்டுருவோம். ஸோ அப்படி இல்லாமல் இருக்க நம்ம எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ தான் கொஞ்சம் பொறுமையாக பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அந்த கஷ்டம் இருக்காது. சமையலுக்கு அரிசி யூஸ் பண்ணும்போது இப்போ நான் பார்த்திங்கன்னா 5 kg பேக் தான் வாங்குகிறோம். இதில் இந்த நூலை பிரித்து எடுக்கிறது தான் ரொம்ப டஃப்பான வேலை. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சும்மா அப்படி இழுத்த உடனே உருவிட்டு வந்துடும். சில நேரம் வந்து ரொம்ப நேரம் தொல்லை கொடுக்கும். இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தோம், கட் பண்ணி எடுக்கவே முடியல. ஸோ மார்னிங் நம்ம இந்த வேலையெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா தலைவலி ஆகிடும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோமோ நம்ம கொஞ்சம் டைம் சேவ் பண்ணணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம எந்த ட்ரம் யூஸ் பண்ணுறோமோ அதில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மார்னிங் டைமில். அதே மாதிரி அரிசியை ரீஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடியில் இருக்க பழைய அரிசியை எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ண தனியாக வச்சுட்டு புது அரிசியை எடுத்து அதுக்கு மேலே போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை பழைய அரிசி மேலேயே நம்ம புது அரிசியை கொட்டிட்டோம்னா அது இருக்க அடியிலே தான் தங்கிக்கிட்டு இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் வந்து வரும். சேம் டைம் இப்படி அரிசியை கொட்டிட்டு அப்படியே வச்சு மூடிட்டோம்னா எவ்ரி டைம் எடுக்கும்போது அந்த மூடி வழியாக அரிசி கீழே சிந்தும். இது நல்லா தட்டி விட்டு அது நல்லா உள்ளே போயிட்டு செட்டில் ஆகிற மாதிரி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இடம் கொஞ்சம் கிடைக்கும். மூடி போடும்போது கம்ஃபர்டபுளாக மூட முடியும். நம்ம ரெகுலராக கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கவங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த மூடியெல்லாம் வந்து அப்போதைக்கப்போ நம்ம தொடச்சி எண்ணெய் பிசுக்கு இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா கையில் எடுக்கும்போது அதுவே சம்டைம்ஸ் நம்மளுக்கு வழுக்கி நம்ம கீழே விட்டுருவோம். நம்மளோட மளிகை பொருளும் வீணாக போயிடும், நம்மளுக்கும் வந்து இன்ஜுரி ஆகும். சேம் டைம் கண்ணாடி பாட்டிலும் உடஞ்சி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் க்ளீனாக வைக்கும்போது கைக்கு எடுக்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோடய கிச்சனில் நான் இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய யூசேஜ் அண்ட் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் கொடுங்க, நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.